கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணி என்றாலே நம் அனைவருக்கும் நாயகன் திரைப்படம் தான் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு நம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை அப்படம் ஏற்படுத்தியது. இப்படத்திற்கு பின் இவர்கள் இருவரும் எப்போது மீண்டும் இணைவார்கள் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த நிலையில் தக்லைஃப் படம் வந்தது. 38 ஆண்டுகளுக்கு பின் இப்படத்தில் மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி அமைக்கும் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், அசோக் செல்வன் என பலரும் இப்படத்தில் நடித்திருந்தனர். ரகுமான் இசையமைத்திருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கடந்த ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வந்த இப்படம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது. இதனால் பாக்ஸ் ஆபீஸில் தற்போது படுதோல்வியை சந்தித்துள்ளது. 5 நாட்களை பாக்ஸ் ஆபீஸில் கடந்திருக்கும் தக்லைஃப் திரைப்படம் உலக அளவில் இதுவரை ரூபாய் 82 கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளது. இது படத்திற்கு கிடைத்துள்ள மிக குறைவான வசூலாகும். இதனால் படுதோல்வியை தக்லைஃப் சந்தித்துள்ளது. குறிப்பாக படத்தின் முதல் பாதி மிகவும் மெதுவாக நகர்வதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கதையை சொல்ல அதிக நேரம் எடுத்துக்கொண்டதாகவும் தொய்வான திரைக்கதை அனுபவத்தை கொடுத்ததாகவும் சிலர் கூறியுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு வேகம் எடுத்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று அவர்கள் கருதுகின்றனர். திரைக்கதையில் ஆழம் மற்றும் உணர்வுபூர்வமான இணைப்பு இல்லை என்றும் எக்ஸ் ட்விட்டர் பயனர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். சிறந்த நடிகர்கள், சிறந்த விஷுவல், ஆனால் கதை எங்கே என்றும் ஒரு பயனர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சிலர் கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஸ்டைல் மற்றும் நடிகர்களின் நட்சத்திர அந்தஸ்தை மட்டுமே நம்பி இருப்பதாக குறை கூறியுள்ளார். தக்லீஃப் திரைப்படத்திற்கு விமர்சகர்களிடமும் பார்வையாளர்களிடமும் கலவையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன. வார நாட்களில் படத்தின் வேகம் குறைந்ததால் தயாரிப்பாளர் கமல்ஹாசனுக்கு நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. தமிழ் சினிமாவின் இரு பெரும் ஜாம்பவான்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படத்தில் இணைந்தது வெளியீட்டுக்கு முன்பாகவே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியது. ஆனால் படம் ரிலீஸுக்கு பின்பாக எதிர்பார்த்ததை போன்று வரவேற்பினை பெறவில்லை. கலவையான விமர்சனங்களை இப்படம் ரசிகர் மத்தியில் பெற்று வருகிறது. இதனால் படக்குழுவினர் அப்செட்டில் உள்ளனர். இந்நிலையில் படம் பெற்று வரும் நெகட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக தற்போது ரஜினிகாந்த் அப்செட்டாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது கமல், மணிரத்னம் போன்ற பெரிய ஜாம்பவான்கள் இணைந்த படத்திற்கு இப்படியொரு நிலைமையா என்ற அதிர்ச்சியில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தக்லைஃப் ரிசல்ட் காரணமாக கூலி படத்தின் வியாபாரம் பாதிக்கும் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அண்டை மாநிலங்களில் படத்தின் திரையரங்கு உரிமை எதிர்பார்த்த விலைக்கு விற்பனை செய்யப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ரஜினிகாந்த் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. தலைவர் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கூலியில் நடித்து முடித்துள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இப்படம் உருவாகியுள்ளது. கூலி படத்தில் நாகார்ஜுனா, சௌபின் சஹை, ரூபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர். லோகேஷ் கனகராஜ் தனது எல்சியூவில் இல்லாமல் தனி கதையாக இப்படத்தை இயக்கியுள்ளார். அத்துடன் கமல், விஜயை தொடர்ந்து முதன்முறையாக இப்படத்தில் ரஜினி இணைந்துள்ளது கோலிவுட் வட்டாரத்தில் உச்சகட்ட எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. இப்படத்தின் ஷூட்டிங் எல்லாம் நிறைவடைந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூலி படத்தினை வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது. இதனிடையில் ரஜினி தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நடித்து வருகிறார். ஜெயிலர் முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது 2ஆம் பாகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், மோகன்லால் இருவரும் முதல் பாகத்தை போன்று செகண்ட் பார்ட்டிலும் கெஸ்ட் ரோலில் நடிக்கின்றனர். அத்துடன் பிரபல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணன், நாகார்ஜுனா உள்ளிட்டோரும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜெயிலர் 2 உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.